நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊற வைக்க வேண்டிய பொருளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வெந்தயம். அடுத்து நம்ம செம்பருத்தி பூ நல்லா காய வச்ச செம்பருத்தி. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மரி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேறு நம்ம வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். லைட்டாக வந்து கொஞ்சம் பிரித்து போட்டுக்கோங்க. இந்த வெட்டி வேர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சுற்றுன மாதிரி இருக்குங்க. லைட்டாக ஒரு கத்திரி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஆயிலில் வந்து ரொம்ப மிதங்காமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. அளவுக்கு சேர்த்துறீங்களோ ஆயில் வந்து நல்ல வாசனையாகவும் முடி வந்து காடு மாதிரி வளையும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லி முள்ளி நம்ம சேர்க்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காயும் கொஞ்சம் சேர்க்கறதுனால நான் இது வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுக்கடுத்து நம்ம பண்ண போகிறது என்னென்னா வேம்பாலம் பட்டை. இதுவும் அப்படி தாங்க, இது லைட்டாக வந்து நம்ம உடைச்சி தான் போடணும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து போட முடியாதுங்க. இது வந்து என்னென்னா அதிமதுரம், இது வந்து நம்ம கடுக்காய். இதை வந்து நம்ம பவுட்ரு பண்ணி தான் போட போகிறோம். இப்போ இதை நான் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்ததை 1-2 இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், போட்ட பொருள் அரைச்சாச்சு. இப்போ இதை கொட்டிக்கலாம். இந்த மாதிரி உடச்சி போட்டிங்கன்னா பாதாம் கடுக்காயெல்லாம் நல்லா வந்து அதோட எண்ணெயில் நல்லா கலந்துக்கும். அதுக்காக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைக்க வேண்டியது பாதாம் வந்து நான் அரைச்சிக்க போகிறேங்க. பாதாம் வந்து உள்ளே போட்டுக்கலாம். வந்து நம்ம கடுக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம், இதையும் நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு எள் இருக்கு இல்லையா, அந்த கருப்பு எள்ளையும் லைட்டாக வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து பொடி மாதிரி பண்ணி போட்டோம் அப்படின்னா ஆயிலில் நல்லா திக்னஸாக சீக்கிரமாக எசன்ஸ் இறங்கும். அதுக்காக இது கூடவே கருஞ்சீரகத்தையும் கூடவே சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து தேவையில்லாத ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்துருவாங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க. நம்ம பியூராக இங்கே பாருங்கள் 10 லிட்டர் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். 10 லிட்டருமே செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய். அந்த மாதிரி பியூராக தான் நம்ம தேங்காய் வந்து எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எசன்ஸ் எதுவுமே வந்து வாசனைக்காக சேர்க்க போகிறதில்ல. நம்ம வந்து சீக்ரெட்டான ஒரு ஆயிலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ 2 லிட்டர் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 லிட்டரு தேங்காய் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தேங்காய் 2 லிட்டர் வந்து ஊற்றிருக்கோம். இந்த தேங்காயில் இந்த ரோஸ் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு இந்த ரோஸை வந்து உள்ளே சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்காரணம் கொண்டு நம்ம வந்து கைகளால் ஆயிலை வந்து தொடவே கூடாது. இந்த மாதிரி நல்லா ஆயிலை மிக்ஸ் பண்ணி விடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக. இப்போது சம்பங்கி வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சம்பங்கி இப்போ நம்ம ரோஸ் சேர்த்தோம் இல்லையா, அதே அளவு வந்து நம்ம சம்பங்கியும் இதில் சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு சம்பங்கி, இதையும் ரோஸோட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம ரொம்பவுமே எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச வாசனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மறிக்கொழுந்து. மறிக்கொழுந்து இந்த மாதிரி வந்து அதே மாதிரி ஒரு 2 கட்டு நம்ம எடுத்துருக்கோம். அதில் வந்து ஒரு அரை கட்டு வரைக்கும் இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துளசி இலை அரை கட்டு வந்து நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். இதையும் நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிலோட எசன்ஸ் வந்து இதுதாங்க. நம்ம வந்து கெமிக்கல் கண்டிப்பாக இதெல்லாம் ஏன் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம 100% நம்மளோட ஆயில் வந்து ஹெர்பல். அதனால தான்
அந்த வாசனைக்கு என்னக்கா பண்ணுவீங்கன்னு கேட்பீங்க. நிறையா பேர்த்துக்கு அந்த டவுட் வரும். அதனால் நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு நான் எப்படி எசன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2-3 நாள் வரைக்கும் இதை ஊற விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஆயிலை வந்து சேர்த்துவோம். இது வந்து நம்ம காய வைக்காமல் சேர்த்துறப்ப உங்களுக்கு அந்த கலரிங்கும் ஓகே, அந்த வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதை அப்படியே நம்ம வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 2 நாளைக்கு வந்து இது அப்படியே தான் ஊறிட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஃபைனலாக நம்ம 10 லிட்டருக்கு வந்து ஆயில் உள்ளே சேர்த்தாச்சு. அப்படியே நம்ம சேர்க்க அந்த ஆயில் கலர் பாருங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். சைடில் கலர் எப்படி மாறி இருக்கு பாருங்கள், சூப்பராக மாறி இருக்கு பாருங்கள். இல்லை அடுத்ததாக நம்ம ஒரு எண்ணெய் வந்து சேர்க்க போகிறோம். இதுதான் முக்கியமானது. நல்லெண்ணெய் வந்து நம்ம 1 லிட்டர் இதில் சேர்க்க போகிறோங்க. நல்லெண்ணெய் உங்களுக்கு நல்லா தெரியும், பியூராக நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், எல்லாமே பிராண்டடாக தான் நம்ம சேர்க்குறோம். நல்லெண்ணெயை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரல் ஆயிலே செக் ஆயில் தான் நம்ம எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அதிகமாக சேர்த்த போகிறதில்ல. ஆனாலும் இந்த ஆயில் நீங்கள் சேர்த்துறப்ப உங்கள் முடி வந்து அடர்த்தியாக காடு மாதிரி நல்லா வளருங்க. இது வந்து நான் ஒரு 1/4 லிட்டர் மட்டும் இந்த ஆயில் நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம எண்ணெய் வந்து காய வைக்கிறதுனால உங்களுக்கு இது விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிற அந்த இதே வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து கிடைக்காது. அந்தளவுக்கு ப்யூராக இருக்கும். இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்லாமையே சேர்க்கலாம். ஆனால் என்னென்ன ஆயில் சேர்க்குறாங்கன்னு உங்களுக்கும் தெரியணும். அதுக்காக தான் நான் வந்து ஆயில் சேர்த்துருக்கேன். இது 1/4 லிட்டர் மட்டும்தான் கேஸ்ட்ரல் ஆயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா ஆயிலுமே நம்ம சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே ஒரு 4 டேஸ் அல்லது ஒரு 5 டேஸ் வந்து இந்த ஆயிலில் இந்த பொருள் எல்லாமே நல்லா ஊறணுங்க. இது நல்லா ஊறினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆயிலை வந்து திரும்பவும் இதில் நிறைய ஃப்ரெஷ்ஷான பொருளெல்லாம் நம்ம இதை சேர்த்த போகிறோம். மீதி எல்லா பொருளுமே நம்ம வந்து நெல்லிக்காய், கறிவேப்பிலை, அந்த ரோஸு, செம்பருத்தி இதெல்லாம் வந்து இனிமேல் வந்து நம்ம காய்ச்சறப்ப தான் நம்ம ஆயில் வந்து சேர்த்துவோம். இது நல்லா வந்து ஒரு 5 நாள் வந்து ஊற வச்சு எடுக்கிறப்ப ஆயிலோட கலரே வந்து இங்கே பாருங்கள், போட்டு 2 நிமிஷம் ஆகலை, ஆயிலோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா ஊறுறப்ப இதோட சத்துக்கள் எல்லாம் நார்மலாகவே நல்லா இறங்கிடும். நம்ம அப்படியே காய்ச்சலாமான்னு கேட்பீங்க. எப்போவுமே உடனே காய்ச்சணும்னா அதோட எசன்ஸ் கிடைக்கிறதுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு சூட்டில் ஒரு இது கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஊற வைக்கிறோம். இப்போ இதை எப்படியே ஊறட்டுங்க. ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எடுக்கிறப்பவே இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப எப்படி சொல்கிறதுனே தெரில, நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஆதரவு தந்திருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்ப வந்து ஆர்டர்ஸ் நிறைய போட்டிருக்கீங்க. அதுக்காக இன்றைக்கி மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. ஆயில் பாருங்கள், மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் வந்து பண்ணியாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் லிமிட்டாக தான் ஆயில் வந்து ரெடி பண்ணோம். ஆனால் மூலிகை ஆயிலுக்கு இவ்வளோ வந்து ஆதரவு கிடைக்குன்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. பாருங்கள், இப்போ வந்து திரும்பவும் ரீஸ்டாக் வந்து ஒரு 5 டேஸ் வந்து இந்த ஆயில் வந்து நம்ம எல்லா மூலிகை பொருளும் போட்டு ஊற வச்சுருக்கோம். இதோட கலர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இதுக்கு அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நமக்கு சேர்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துருப்பீங்க. அதில் எல்லாம் போட்ட பொருள் எல்லாத்தையும் திரும்பவும் இதில் பாருங்கள், ஆவாரம்பூ, இந்த காஞ்ச பொருள் எல்லாமே நாங்கள் போட்டு ஒரு 10-15 மூலிகை வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருவோம். மீதி வந்து சின்ன வெங்காயம், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெல்லிக்காய், அந்த மாதிரி செம்பருத்தி பூ, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை, இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சி திரும்பவும் உள்ளே சேர்த்து தான் நம்ம கொதிக்க வச்சு நம்மளோட ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் மேலே ஆயிரும் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஆர்டர் வந்து போட்டுக்கலாம். ஆயில் வந்து ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேங்க, அதில் புக்கிங் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான், ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி ஊறிட்டுருக்கு. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆயில் கொஞ்சம் வச்சுருக்கோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கிற ஆயில் பாருங்கள், நம்ம வந்து சேல்ஸிங் போயிட்டே இருக்குது. நம்ம பத்திரப்படுத்தி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ப்யூராக வந்து நம்ம ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நிறைய பேர் தலைவலிக்குமாக்கா,
ஒயிட் ஹேர் மாறுமாக்கான்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது ஒரே இதுதான். நிறையா வந்து ஹேர் க்ரோத்துக்கு மட்டும்தான் ஆயில் நீங்கள் தடவிருப்பீங்க. நம்மளோட ஆயில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு 3 மாதம் மட்டும் தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயில் பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு சைட் எஃபெக்ட் இல்லாமல் 29 பொருள் மூலிகை பொருள் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக புக்கிங் போட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரில் போட்டுக்கோங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும்தான் உடனே உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். ஓகேங்களா? கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. அதனால் கண்டிப்பாக பணம் ஆட் பண்ணி கொடுத்து தான் நீங்கள் வாங்கிக்கணும். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீடியோவை யூடியூப்பில் கண்டினியூவாக பாருங்கள். நம்ம ஆஃபர்லாம் போடுற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஆஃபர் டைமிங்கில் 1 வீக் வந்து போடுவோம். அப்போல்லாம் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சில டேட்லலாம் அது வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், நம்ம நேற்று ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நிறையா போட்டுட்ருக்கோம். இப்போவும் வந்து ஸ்டாக் கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கு ரெடியாக நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ் அல்லது 5 டேஸ்க்குள்ளே உங்களோட கைக்கு வந்து ஆயில் கிடைக்கிறதுக்குனா நாங்கள் வந்து எப்போவுமே டைமிங் பார்க்காம வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போ போட்ட ஆர்டர்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. மறுபடியும் திரும்பவும் ஆர்டர்ஸ் வந்து கொடுக்க உங்களுக்கு சீக்கிரமாக வந்து கைக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் நம்பரில் புக்கிங் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்பப்போ அப்டேட் ஆகிற வீடியோ வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஹோம்மேடாக வந்து ரெடி பண்ணுறதுனால நம்மளோட சீலோடவே உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒன்லி லைசன்ஸ் நம்ம ஹெர்பல் ஆயில் தான் அப்படின்னு ப்ரூஃப் வாங்கி தான் நம்ம வந்து இது பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. இது 1/2 லிட்டர் பேக்கிங் தான். எவ்வளோ நீட்டாக வந்து பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். உங்கள் கைக்கு வந்து உடனே 5 நாள் அல்லது 3 நாள் வந்து உங்களுக்கு கைக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நம்ம பிராண்டடாக தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. கண்டிப்பாக வந்து இந்த ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 3 மாதம் மட்டும் நம்மளோட ஆயிலை கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பாருங்கள். கலர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டில் ஆயில் பார்த்தீங்கன்னா அதே கலர் தான் பாட்டிலையும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஆயில் ஃபுல்லாக நம்ம எப்படி ரெடி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த 29 இன்க்ரீடியன்ஸும் நம்ம இதில் சேர்த்து செஞ்ச வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து லிங்க் கீழே கொடுக்குறேங்க. அந்த வீடியோவை நீங்கள் போய் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த சிவா ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பாருங்கள், பேக்கிங் ஓகே, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் தயவு செய்து வந்து கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ரிப்ளை உடனே கொடுப்பாங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. மெசேஜ் பண்ணுங்கள். பாருங்கள், ஆயில் எல்லாமே வந்து 100 மில்லி 200 மில்லி 500 மில்லி எல்லாமே பேக்கிங் ரெடியாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ஃப்ரீ தான். நீங்கள் வந்து உடனே வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ரிப்ளை கண்டிப்பாக உடனே உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். கண்டிப்பாக மெசேஜ் போடுங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க.